வவுனியாவில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் சங்கத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். சர்வதேச மனித உரிமைகளை தினத்தை முன்னிட்டு இந்த ஆர்ப்பாட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. காணாமலாக்கப்பட்ட உறவினர்களின் சங்கத்தினர் தங்களுடைய உறவுகளுக்கு நீதி வேண்டும் என்று கோரியே இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். சுமார் 50க்கும் மேற்பட்ட உறவினர்கள் குறித்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதியை வழங்குமாறு கூறியே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. எல்லாருக்கும் தெரியும், மங்களத்துல இஸ்லாம் ஒரு முஸ்லீமும் வந்து வெள்ள வெள்ள கடந்து 2006ஆம் ஆண்டு பிள்ளைய கடத்தினாரு. பிள்ளைகளுக்கு தமிழர் சங்கத்தின் செயலாளர் ராஜ்குமார். மனித உரிமைகள் தினத்தன்று தமிழ் தாய்மார்கள் ஜேவிபிக்கு காணாமலாக்கப்பட்ட தமிழர்கள் மற்றும் தமிழர் இறையாண்மைக்கான தேவை பற்றி விவாதம் நடத்த அழைப்பு விடுத்துள்ளனர். மனித உரிமைகள் தினம் ஆண்டுதோறும் டிசம்பர் 10 அன்று அனுசரிக்கப்படுகிறது. இது 1948 ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையால் மனித உரிமைக்கான உலகளாவிய பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டதாக குறிக்கிறது. சிவில், அரசியல், சமூக, கலாச்சார மற்றும் பொருளாதார என அனைத்து மக்களின் உரிமைகளையும் நிலைநாட்ட வேண்டும். இந்த மனித உரிமை தினமான 2024 தமிழ் தாய்மார்கள் தமது காணாமலாக்கப்பட்ட பிள்ளைகள் பற்றிய பதில்களுக்கான கோரிக்கையை புதுப்பித்து நீதியை கோருகின்றனர். இலங்கையின் ஒரு முக்கிய தொலைக்காட்சி மேடையின் பொது விவாதத்துக்கு ஜேவிபிக்கு சவால் விடுக்கிறோம். இந்த மனித உரிமைகள் தினம் நீதி, உண்மை மற்றும் தமிழர் உரிமைகளை அங்கீகரிப்பதற்கான ஒரு படியாக அமையட்டும். இன்றைக்கு வவுனியாவில 2851 நாளாக நாங்கள் போராட்டத்தில் இருக்கிறோம். இந்த அரசாங்கம் வந்து மனுக அரசாங்கம் வெறைக்குள்ளே ஏதோ சட்டத்தை கூறிக்கொண்டு வந்தது. இன்றைக்கு அந்த சட்டமே இல்லை. அன்னைக்கு முன்னே இருக்கிற அரசியல் கைதிகளை கூட விடுதலை செய்ய இல்லை. இன்னும் 3000 நாள் வர போகுது.